தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த சுற்று கனமழை பொறுத்தவரைக்கும் தயாராகி வருகிறது. இனி வரப்போகிற நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பாகவும் எதிர்பார்க்கலாம். ஆகவே எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு மாலை மற்றும் இரவு நேரத்திலிருந்தே வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கடலோர மாவட்டத்தில் அதே மாதிரி உள் மாவட்டங்களில் மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். பல இடங்களில் கனமழையானது நிச்சயமாக வெளுத்து வாங்கும். நாளை மற்றும் நாளை மறுநாள் இன்னும் மிகுந்த கவனமாக இருங்க. மழை பொழிவு பல்வேறு மாவட்டங்களில் அதிகரிக்க காத்திருக்கிறது. ஆகவே நம்ம ஒவ்வொரு முறை வானிலை அறிக்கை சொல்லும் போதும் கண்டிப்பாக நமக்கு மழை வராமலாம் கிடையாது. ஒரு சில மாவட்டங்களில் நிச்சயமாக நமக்கு மழை கிடைக்கும். ஏற்கனவே நம்ம பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவை கணிசமாக நம்ம பார்த்து வருகிறோம். கடந்த ஒரு வார காலமாக நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் பதிவாயிட்டு இருந்தது. புதுக்கோட்டை, அதே போல் இன்னும் நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில், அப்புறம் கடலூர், விழுப்புரம் மாவட்டம், இங்கெல்லாம் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரித்தது. தென் மாவட்டத்திலையும் மேற்கு தொடர்ச்சியிலையும் தான் ரொம்ப குறைவான மழையாக இருந்தது. வட தமிழ்நாட்டில் பரவாயில்ல, ஓரளவுக்கு கணிசமான நிறைய இடங்களில் மழையானது பதிவாச்சு. ஆனால் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் சரிவர மழை இல்லாத ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் இந்த மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற இடங்களில் சரிவர மழை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் ஒரு சில மாவட்டங்களில் நமக்கு இதுவரைக்கும் மழை கிடைத்திருந்தாலும் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் சரிவர மழை இல்லாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுது. அதனால் இன்று முதல் வரப்போகிற கனமழை எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனு கீழே தெரியக்கூடிய இந்த லைக் பட்டன் கொஞ்சம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழகத்தில் இன்று முதல், குறிப்பாக இன்று மாலை முதல் ஜூலை 25 வரைக்கும் ஒரு தொடர் கனமழையானது இடி மின்னல் கடுமையாக இருக்கும். பலத்த சூறை காற்றானது வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மறக்காமல் கையில் குடை எடுத்துக்கோங்க. பகல் நேரங்களில் வெயிலை பார்த்துட்டு தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. வெயில் இந்த அளவுக்கு அடிக்குது, என்னங்க மழை வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. மழை கண்டிப்பாக உண்டு. மாலை மற்றும் இரவு நேரத்தில் உறுதியான மழை பொழிவுகள் இருக்கும். கையில் மறக்காமல் குடை எடுத்துக்கொள்ளுங்க. சரியாக நமக்கு 3 மணி, நமக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நமக்கு ஒவ்வொரு நாளும் வானிலையில் சட்டென்று மாற்றங்கள் ஏற்படும். நல்ல வெயில் காணப்படும் 12 மணி 1 மணி போல். அதுக்கப்புறம் மாலை 4 மணிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீரென மழை மேகங்கள் சூழ்ந்து காணப்படும் பல்வேறு மாவட்டங்களில். அதனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஜூலை 25 வரைக்கும் கனமழை இருக்குது. ஒன்று மாலை நேரங்களில் மழை தீவிரமாகும், அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களில் கனமழையானது நிச்சயமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை தொடங்கி சில இடங்களில் கனமழையும் பதிவாகும். நிறைய மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழையாக 2 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகக்கூடும். சில மாவட்டங்களில் 6 முதல் 7 சென்டிமீட்டர் மழை வரையும் எதிர்பார்க்கலாம். அதனால் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்து வரப்போகிற இன்று முதல் அடுத்த 3 தினங்களுக்கு ஒரு தொடர் கனமழையாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். சரிங்க, அப்படி எங்கெங்க மழை வரப்போகுது அப்படின்னா, வட தமிழக கடலோர பகுதிகள் இன்றும் நாளையும் பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மக்களே தயாராக இருந்துக்கோங்க. கனமழை கண்டிப்பாக வலுவாக பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாளில் வலுவான கனமழையானது உறுதியாக எதிர்பார்க்க முடியும். தயார் நிலையில் இருங்க. உறுதியான பலத்த சூறாவளி காற்றும் வீச வாய்ப்பு இருக்குது. பலமான காற்று நிச்சயமாக வீசக்கூடும். பல இடங்களிலும் பல பகுதிகளிலும் தொடர்ந்து நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும், அதே போல் உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. அதனால் உள் மாவட்டங்கள்லேயும் மிதமானதிலிருந்து கனமழை நிச்சயம் உண்டு. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அதாவது உள் மாவட்டங்களிலும் அதைத் தொடர்ந்து கடலோர பகுதிகளிலும் பரவலான கனமழையானது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோரங்களிலும் அதே போல் உள் மாவட்ட பகுதிகளிலும் இன்றும் நாளையும் பரவலாக மிதமானது முதல் கனமழையானது எதிர்பார்க்கப்படுது. மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை விட்டு விட்டு பரவலான மழை பொழிவுகள் பல இடங்களில் தொடர்ந்து பதிவாகும். இன்றைக்கு வந்து மிதமான மழையாக இருக்கும். ஆனால் நாளை மறுநாள் உங்களுக்கு வலுவான கனமழையாக பதிவாகக்கூடும்.
அப்போ வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் ஜூலை 25 வருவதற்குள் பல இடங்களில் கனமழையானது உறுதியாக பதிவாகி இருக்கும். குறைந்தது 4 முதல் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவாவது எதிர்பார்க்கிறோம். டெல்டா மாவட்ட பகுதிகள் இன்றும் நாளையும் மிதமான மழை. உங்களுக்கு எந்த தேதியில வலுவான கனமழைனா 24, 25 டெல்டா மாவட்டங்கள் தேதி குறிச்சுக்கோங்க. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்கள், அதே மாதிரி புதுக்கோட்டை, இந்த பகுதியெல்லாம் நமக்கு 24, 25 2 தேதிகளில் வலுவான கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். டெல்டா மாவட்டத்தினுடைய அனைத்து கடலோர பகுதிகளிலும் தொடர்ந்து இந்த 2 தேதிகளில் உறுதியான மழை பொழிவுகள் மிக தீவிரமாக இருக்கும். அப்போ இன்னைக்கு நாளைக்கு மழை வராதாங்கன்னு கேட்டால் மழை கிடைக்கும். ஆனால் அது லேசான மழை இல்லை, மிதமான மழையாக தான் பதிவாகும். ஆகவே டெல்டா மாவட்ட மக்கள் ஜூலை 24, 25ங்கிற தேதிகளை மறக்காமல் குறித்து கொள்ளுங்க. வலுவான கனமழை பெய்யக்கூடிய நாட்களாக அமையக்கூடும். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள். தென் மாவட்டத்தில் தொடர்ந்து பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் காணப்படக்கூடும். ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தென் மாவட்டங்களில் பதிவாயிட்டிருக்கு. மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான தென் மாவட்ட பகுதிகளில் நமக்கு பகல் நேர வெப்பநிலை 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மாலை அல்லது இரவு நேரங்களில் பகுதியாக மிதமான மழை சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். பெரிதளவில் நமக்கு தென் மாவட்டங்களில் மழை தீவிரம் பார்க்க முடியாது. பகுதியான ஒரு 2 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் பகுதியான மழை மட்டுமே பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பருவமழை கேரள பகுதிகளில் தீவிரம் அடையும் போது தான் உங்களுக்கு வலுவான மழை கிடைக்கும். குறிப்பாக நமக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் வலுவான மிக கனமழை, அதி கனமழையெல்லாம் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரம் அடையணும். கேரள பகுதியிலேயே நமக்கு மழை பார்த்தீங்கன்னா 35% பற்றாக்குறை. இந்த வருஷம் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தற்போது வரைக்கும் 35% பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அப்போ பார்த்துக்கொள்ளுங்க எந்த அளவுக்கு கேரளாவிலேயே நமக்கு எந்த அளவுக்கு மழை பற்றாக்குறையாக இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் பருவமழை சற்று தீவிரமாகும் போது உறுதியான கனமழைக்கான வாய்ப்புகளையும் அதிகம் எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து கடந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரத்தில் பல மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து அதிகமாகவே காணப்பட்டிருக்கு. ஆகவே எந்த அளவுக்கு வெயிலுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கோ அதுக்கேற்றாற் போல மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நிச்சயமாக நமக்கு பதிவாகிடும். அதனால் ஜூலை 25 வருவதற்குள் பெரும்பாலான வட தமிழக பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர பகுதிகளிலும் அநேக இடங்களில் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேர மழை வாய்ப்பாகவே அதிகம் எதிர்பாருங்க. சில இடங்களில் பலத்த காற்று வீச வாய்ப்பு இருக்குங்கிறதுனால சில இடங்களில் மின் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் உஷார் நிலையில் இருந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.